ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். லேர்ன்சிஎஸ் அகாடமியிலிருந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிற உங்கள் அத்தனை பேருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கம்மிங் சண்டே அன்னைக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான வேலை இருந்தாலும் நீங்கள் செய்ய தேவை கிடையாது. உங்களை ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, சக்ஸஸுக்கு பக்கத்தில் உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கான ஒரு ப்ரோக்ராமை சண்டே அன்னைக்கு நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக எப்படி பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறது, திட்டமிட்டபடி எப்படி படிக்கிறது, திட்டமிட்டு எப்படி படிக்கிறது, படிக்கிறது எப்படி நினைவில் வைக்கிறது, அது மூலமாக எப்படி பரீட்சையை கிளியர் பண்ணுறதுன்ட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோரோவர், நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்மளோட பெய்டு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் அன்னைக்கு ரிவீல் ஆக போகுது. அதற்காக நாங்கள் உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணும்பொழுது சக்ஸஸை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்கிறது நிச்சயமாக உறுதியான ஒன்று. அதை பற்றி நம்ம கம்மிங் சண்டே அன்னைக்கு பேசலாம். சரி சார், சண்டே அன்னைக்கு தானே பேச போகிறோம், அதை பற்றி இன்றைக்கே ஏன் சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சண்டே அன்னைக்கு நடக்க போகிற ப்ரோக்ராமோட ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி நாளைக்கு நான் சொல்ல போகிறேன். அதற்கான ஒரு முன்னோட்ட வீடியோ தான் இது. அதனால் ஸ்டே டியூன். நாளைக்கு நைட் சண்டே அன்னைக்கு அந்த நடக்க போகிற அந்த பிக் ப்ரோக்ராமுக்கு எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்கிறேன். பிஜிடிஆர்பிக்கு 8 மாதம் இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்க தேவை கிடையாது. இப்பொழுதுலேருந்து திட்டமிட்டு எஃபர்ட்டை போட்டால் சக்ஸஸை நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். ஆல்ரெடி லேர்ன்சிஎஸ் அகாடமி நெட்டுக்கு ரிசல்ட்டை கொடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. உங்களை அரசு பணி ஆசிரியராக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம், கவலையே படாதீங்க. வெற்றி மிக அருகில் இருக்குது. அதுக்கு அழைச்சிக்கிட்டு போக வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஓகே, நாளைக்கு நைட் 9 மணிக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அபவுட் சண்டேஸ் ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு கம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.